கடும் எதிர்ப்புகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களினை அடுத்து ஜோன் கொத்தலாவல பல்கலைக்கழகத்துக்கான அந்த குறித்த சட்டமூலத்தில் சில மாற்றங்களினை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பான சட்டமூலத்தில் மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் அந்த பல்கலைக்கழகம் வராமல் சுயாதீனமாக இயங்குவதற்கான சில விடயங்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த விடயத்தினை இப்பொழுது மாற்றி அமைத்து ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகமும் மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்குமாறு அந்த சட்டம் மூலம் திருத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்கின்ற ஒரு தகவலினை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் நேற்றைய தினம் பௌத்த ஆலோசனை சபை 11வது தடவையாக ஒன்று கூடிய இடத்தில் வைத்து இந்த விடயத்தினை ஜனாதிபதி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக சட்டமூலங்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த ரீதியில் தான் இறுதியாக ஜோன் கொத்தலாவல பல்கலைக்கழக சட்டமூலமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இன்னமும் பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறுபட்ட போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த போராட்டங்கள் வலுக்கட்டாயமாக அரசாங்க தரப்பினரால் முடக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. குறிப்பாக ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் பங்கு பெற்றிருந்த போது பலவந்தமாக கைது செய்யப்பட்டு தனிமைப்படுத்தலில் சட்டத்திற்கு முரணான விதத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்த கையோடு இப்பொழுது ஜனாதிபதியினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்ட வரைவுக்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஜனாதிபதி இந்த விடயத்தினை அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகமானது 40 வருட காலமாக நாட்டுக்கு தேவையான மாபெரும் எண்ணிக்கையான கல்விமான்களை உருவாக்கி இருக்கின்றது. உயர்தர பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளுடன் சித்தியடைகின்ற மாணவர்கள் கூட கொத்தலாவல பல்கலைக்கழகத்தை தங்களது உயர்கல்விக்காக தெரிவு செய்வதற்கு அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் உயர்கல்விக்காக தமது பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதன் மூலம் நாடும் பெற்றோர்களும் இழக்க வேண்டி ஏற்படும் பெரிய தொகையை சேமிக்க வேண்டுமானால் உயர்ந்த தரம் வாய்ந்த இத்தகைய பல்கலைக்கழகங்கள் நாட்டில் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி எடுத்துரைத்திருக்கின்றார். மேலும் குறித்த அறிக்கையில் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட நோக்கங்கள் குறித்து மக்களுக்கு அறிவூட்டி சமூகத்தில் பரவி வரும் பிழையான தகவல்களை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இந்த பல்கலைக்கழக சட்டமூலம் தொடர்பான தகவல்கள் வெளியாகிய போது அதற்கு எதிராக பாரிய அளவில் கொழும்பில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டங்களில் குறிப்பாக முன்னின்று இந்த போராட்டங்களை நிகழ்த்திய இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 8ஆம் திகதி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருந்தார் போலீசாரால். மேலும் அவருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் அவர் தொற்றுக்கு உள்ளாகவில்லை என்கின்ற விடயம் தெரிந்ததன் பின்னரும் அவர் தனிமைப்படுத்தலில் கட்டாயமாக வைக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய கண்டனங்கள் எழுப்பப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இப்பொழுது நேற்றைய தினம் அவர் தனிமைப்படுத்தலில் இருந்தும் முற்றாக விடுவிக்கப்பட்டிருந்தார். அதற்கு முன்னர் ஏற்கனவே அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயே அவருக்கு ஆதரவான கோஷங்கள் எழுந்திருந்தன. அத்தோடு இந்த அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அதிகளவாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அவ்வாறானதொரு நிலைமையில் தான் இப்பொழுது பல்கலைக்கழக சட்டமூலத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படவிருக்கின்றது என்கின்ற அறிவிப்பினையும் ஜனாதிபதி செய்திருக்கின்றார். அதே போன்று ஜோசப் ஸ்டாலினும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கையில், இலவச கல்வியை இராணுவமயப்படுத்த முயலும் அரசின் அராஜகத்துக்கு எதிரான எமது போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். நியாயமற்ற முறையிலேயே தாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராகவும் தமது விடுதலையை வலியுறுத்தியும் நாடு முழுவதும் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 8ஆம் திகதி கொழும்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி அவர்களை வலுக்கட்டாயமாக தனிமைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். நீதிமன்ற வளாகத்திலிருந்து போலீஸ் பஸ்ஸில் முல்லைத்தீவுக்கு அழைத்து வரப்பட்டு
கோப்பாப்பிலவு விமானப்படை முகாமில் உள்ள தனிமைப்படுத்தல் மையத்தில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்தனர். ஆசிரியர் சங்கங்கள் இணையவழி கற்பித்தலை புறக்கணித்து தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தன. இதனை அடுத்து 8 நாட்களின் பின்னர் நேற்று முன்தினம் மாலை அவர்கள் தனிமைப்படுத்தல் மையத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறித்த தனிமைப்படுத்தல் சட்டம் தொடர்பாக அதிகப்படியான விசனங்களை இந்த அரசாங்கம் சந்தித்திருக்கின்றது. ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தினை மீளாய்வு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒரு குழு ஒன்றும் இப்பொழுது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவில் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன அவர்களும் இடம்பெற்றிருக்கின்றார். அதற்கான தேவை ஏற்பட்ட காரணம் ஏற்கனவே நாம் அறிந்ததுதான். ஐரோப்பிய ஒன்றியத்தினால் GSP+ வரிச்சலுகை இலங்கைக்கு கிடைக்கப்பெற மாட்டாது, அதனை ரத்து செய்வோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்ததனை அடுத்து குறித்த பயங்கரவாத தடை சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இப்பொழுது அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டமும் சரி, தனிமைப்படுத்தல் சட்டமும் சரி, இப்பொழுதுதான் தென்னிலங்கையை சார்ந்த மக்களுக்கு பாரியதொரு பிரச்சனைகளாக தெரிகின்றன. அவற்றிற்கு எதிராக இப்பொழுதுதான் அவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் கடந்த 1.5 வருட கால பகுதிகளாக கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ் மக்களினுடைய போராட்டங்கள் மற்றும் தமிழர் பகுதிகளில் இடம்பெறுகின்ற ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான குரல்கள் இந்த தனிமைப்படுத்தல் சட்டத்தினை பயன்படுத்தி நசுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தியும் நசுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பயங்கரவாத தடை சட்டம் இல்லாவிட்டால் கூட தனிமைப்படுத்தல் சட்டத்தினை பயன்படுத்தி சிறுபான்மையினர் நசுக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சட்டத்தின் மூலமாக இலங்கையில் தொடர்ச்சியாக காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டத்தின் மூலம் ஒடுக்குமுறைகளை பிரயோகிப்பதற்கு எத்தனிப்பதாக குற்றச்சாட்டுகள் பரவலாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக தனிமைப்படுத்தல் சட்டங்களை தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் பயன்படுத்தியது. தமிழ் மக்களை ஒடுக்க அவர்களுக்கு ஒரு சட்டம் தேவை. அது பயங்கரவாத தடை சட்டமாகவும் இருக்கலாம் அல்லது தனிமைப்படுத்தல் சட்டமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு சட்டத்தை முன்வைத்து அவர்கள் தமிழ் மக்களின் போராட்டங்களை ஒடுக்க வேண்டும், அவ்வளவுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது என்று பரவலான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதைத்தான் கடந்த 1.5 ஆண்டுகளாக அவர்கள் செய்து வருகின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை மறுபரிசீலனை செய்வதென்பது GSP+ வரிச்சலுகை தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியத்தின் அழுத்தத்தின் நேரடி விளைவு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இங்கு ஒன்றை கவனித்தாக வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை மீள் பரிசீலனை செய்ய போவதாக கூறப்படும் ஒரு காலகட்டத்தில் தான் தனிமைப்படுத்தல் சட்டத்தை உபயோகித்து போராட்டங்கள் நசுக்கப்படுகின்றன. எனவே ஒரு விடயம் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டி இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டம் இல்லை என்றாலும் அவர்களுக்கு போராட்டங்களை நசுக்குவதற்கு வேறு ஏதோ ஒரு சட்டம் தேவைப்படுகின்றது என்பதுதான் அந்த விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு பிரச்சனைகள் இருப்பது தடை சட்டங்களில் அல்ல. அந்த சட்டங்களை பயன்படுத்தி மக்களையும் மக்களினது போராட்டங்களையும் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சர்வாதிகாரத்தினுடைய அந்த மனநிலைதான் இங்கு பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த மனநிலை தொடரும் வரையில் ஏதாவது ஒரு சட்டத்தினை பயன்படுத்தி மக்களும் மக்களினது போராட்டங்களும் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டவாறே இருக்கும் என்பது நிதர்சனமாகின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.